கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தலவாக்குளம் கால்நடை சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை தலாகுள சந்தையில் வார சந்தை களை கட்டியது. களை கட்டிய கால்நடை சந்தையில் ரூபாய் 3000 முதல் 15000 வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த ராஜந்தாள் கிராமத்தில் அமைந்துள்ள தலவாக்குள கால்நடை சந்தையில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் கால்நடைகள் விற்பனைக்கு வந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கொட்டும் பணிகள் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கால்நடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் 3000 முதல் 15000 வரை ஆடுகளும் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான கால்நடை மாடுகள், கறவை மாடுகள் ரூபாய் 10,000 முதல் 70,000 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தலவாக்குள கால்நடை சந்தையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த கால்நடை சந்தையில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் கறவை பசுகள் மற்றும் காளை மாடுகள் இது மட்டுமின்றி செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு, கோழிகள், வான்கோழி மற்றும் வாத்துகள் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களும் இந்த சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு கால்நடை சந்தையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களுக்கு தேவையான ஆடுகள், கால்நடைகள், விவசாய தேவையான கறவை மாடுகள் உள்ளிட்டவை வாங்கி சென்று மகிழ்ந்தனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். வண்டி